இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையான ஆட்சியில் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி யாரு கூட தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்ததில்லை. முதல் முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த 3வது முறை ஆட்சியில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய விளக்க கூட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்க கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம், இந்த பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட், இந்த மக்கள் இளைஞர்களுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட் தாய்மார்களுக்காகவும் சகோதரிகளுக்கானவும் பட்ஜெட். அதனால தான் நம்ம பிரதமர் இன்றைக்கு நாட்டில் 4 வர்க்கம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கார். என்ன? 1 ஏழைகள், 2வது நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள், 3வது விவசாயிகள், 4வது இளைஞர்கள். இந்த 4 பேரையும் மேம்படுத்த வேண்டும். இந்த 4 பகுதியும் மேம்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாம் 2047 உலக வல்லரசாக, 2047 உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடுகளில் நாம் முதல் நாடாக இருக்க வேண்டும் என்று 2047க்கு அடியெடுத்து வைக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட். நம்ம ஏதோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடலை, அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடல, அடுத்த 10 வருஷத்துக்கான பட்ஜெட் போடலை. இந்த பட்ஜெட் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போட்டிருக்கிற பட்ஜெட் 2047 நம்ம நாடு மிக சிறந்த நாடாக, உலக வல்லரசாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளம் இருக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட்டாக இருக்கிறது. அதனால தான் ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் பயன்பெறும் விதத்தில் 12 லட்சம் ரூபாய் வரலும் நாம் சம்பாதிக்கிற ரூபாய்க்கு யாருக்கு கூட வரி கட்ட தேவையில்லை. 12 லட்சம் ரூபாய் வரலும் சம்பாதிக்கின்ற அத்தனை பேருக்கும் வருமான வரியிலிருந்து முழுமையாக விலக்கை கொடுத்திருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். மாதம் 1 லட்ச ரூபா, எவ்வளோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம மீடியா சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா வரி கட்ட தேவையில்லை. முழுமையான வரி விலக்கை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 10 வருஷமாக இந்த நாடு எந்த அளவுக்கு மிக வேகமான முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது தொழில்துறையாகட்டும், விவசாயத்துறையாகட்டும், அல்லது அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையாகட்டும், இந்த துறைகளினுடைய வளர்ச்சி விகிதமானது மிக அதிவேகமான வளர்ச்சியாகவும், வளர்ச்சியினுடைய பெருக்கம் ஸ்கேல் அண்டு அந்த பெருக்கம் ஸ்கேல் அளவு அதிகமான ஸ்கேலை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே சாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம பிரதமர் என்ன செஞ்சுருக்காரு? முத்ரா லோன் கொடுத்தார், 10 லட்ச ரூபா வரணும். இப்போ அந்த 10 லட்ச ரூபா முத்ரா லோனை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி நாம் சொந்தமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்க வேண்டும், நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய. ஏன்னா பொருளாதாரத்தில் தண்ணீர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய அந்த எண்ணத்தை கொடுக்கின்ற தொழில் முனைவோர்களாக ஆக்கின்ற திட்டத்தின் கீழே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முத்ரா வங்கியில் லோன் பெறுவதற்கான அந்த லிமிட்டை 20 லட்சம் ரூபாயாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் நம்ம கருணாராஜன் சொன்னார், ஜல் ஜீவன் மிஷன், ஏழை எளிய மக்கள் அல்லது சென்னை சிட்டியில் இருக்கிற மக்கள் குடிநீருக்காக நம்மளாம் நான் பார்த்துருக்கேன். சென்னையில்
டேங்கர் லாரி நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வரும். அந்த டேங்கர் என்னைக்கிடா வரும்னு காத்து கொண்டு இருந்த காலம். அதுலேயும் அந்த நைட்டுக்கு 1 மணிக்கு வர்றதுக்கே காலையிலிருந்தே கியூ. இன்றைக்கி நம்ம எங்கேயாவது கீ பார்க்க முடியுதா? ஏன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கையினால், தம்பி, பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கையினால் ஒவ்வொரு வீட்டுக்குமே இன்றைக்கு குடிநீர் கனெக்ஷன் குழாய் மூலமாக குடிநீர் கனெக்ஷனை கொடுத்திருக்கிறது. ஏன்னா எல்லா வீட்டுக்குமே ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் கனெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்பது. அந்த குடிநீர் கனெக்ஷனை இன்னும் யாராருக்கு கொடுக்கலையோ எல்லாருக்குமே 2028க்குள்ள இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் குடத்தை தூக்க வேண்டாம், நீங்கள் குடத்துக்கு பின்னாடி போக வேண்டாம். நம்மளுடைய வீட்டில் சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் பைப் மூலியமாக நம்ம வீடுகளுக்கே கொடுக்கின்ற திட்டத்தை 2028 வரலும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கெல்லாம் உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் 2014க்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்று சொல்லுகின்ற நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வெறும் 400 கம்பெனி இருந்தது. வெறும் 400 கம்பெனி தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனங்களுடைய எண்ணிக்கை. 2014க்கு முன்னாடி யூபி அரசாங்கம், திமுக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் இருந்த நாட்களில் வெறும் 400 கம்பெனிகள் இருந்த நாட்டில் இன்றைக்கு இளைஞர்களை தொழில் முனைவர்களாக வைக்க வேண்டும், இளைஞர்களை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிடுத்ததுனால இன்னைக்கு 1,20,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்ற நாட்டினுடைய முதல் பட்டியலில் நம்மளுடைய பாரத நாடு இருக்குதுன்னா அது இளைஞர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. பல நாட்டுகள், பல கம்பெனிகளுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறுவனங்களினுடைய சிஇஓக்கள் எல்லாம் 30 வயசு, 25 வயசு, 35 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு வேலை தேடுபவர்களாக இருந்த காலம் மாறி வேலை கொடுப்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைந்திருக்கிறார்கள். நாம் இன்னும் வேலை தேடுபவர்கள் அல்ல, வேலை கொடுப்பவர்களாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதே போல் பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், நம்மளுடைய தாய்மார்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கலாம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழே. ஏற்கனவே ஒவ்வொரு பேங்க்லையும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம், ஒவ்வொரு பேங்க்கினுடைய பிரான்ச்சும் ஒரு தாய்மார், ஒரு சகோதரிக்காவது, ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்காவது கண்டிப்பாக ஸ்டாண்ட் அப் இந்தியா லோன் கொடுத்திருக்க வேண்டும் என்பது. அதன் கீழே 1 லட்சம், எந்தவித கேரண்டியும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததை 2 கோடியாக மாற்றி இந்த பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவர்களை ஆக்குவதற்காக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய், நீ எந்த கேரண்டி கொடுக்க வேண்டாம், ஒரு கேரண்டியும் இல்லை, நேரடியாக நீ தொழில் செய்துன்னா வங்கிக்கு போகலாம், வங்கியில் 2 கோடி ரூபாய் லோன் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய தொழில் நிறுவனங்களை நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்ட் அப் திட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் பார்க்குறோம் இன்னைக்கு டிஜிட்டல் மயம், எங்கு பார்த்தாலும் டிஜிட்டல். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்கிற நாட்டில் 3வது நாடாக நாம் இருக்கிறோம். எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? 3வது நாடாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். யாராவது நம்ம இன்னைக்கு போய் எங்கேயாவது பொருள் வாங்குறோமா? நேராக மொபைல் எடுக்கிறோம், கம்ப்யூட்டரில் உட்காடுறோம், டேப்பில் உட்காடுறோம், பூ வேணுமா பூ ஆர்டர் பண்ணுறோம், சாப்பாடு வேணுமா சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம், தண்ணி வேணுமா தண்ணி ஆர்டர் பண்ணுறோம், குடி தண்ணீர் நான் சொல்கிறது. அதே போல் உங்களுக்கு உணவு வேணுமா உணவு ஆர்டர் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகிறதே குறைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் நம்மளுடைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நமக்கு யார் கொண்டு வந்து கொடுக்குறா? ஒரு டெலிவரி பாய் கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. அந்த டெலிவரி பாய்க்கு எந்தவித அடையாள அட்டை கிடையாது. அந்த டெலிவரி பாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிடையாது. அவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி அந்த டெலிவரி மேன்கள் பயன்பெறுகிற விதத்தில் அவர்களை நம்மளுடைய பிரதமரினுடைய ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழே அவர்களுக்கு ஆரோக்கிய திட்டத்தின் கீழே இன்சூரன்ஸ் கார்டு கொடுப்பதோடு இல்லாமல் அவர்களை தொழிலாளர் துறையில் இருக்கின்ற அந்த அடையாள அட்டையும் கொடுப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதே போல் சென்னை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதே போல் நம்மளுடைய கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இந்த பக்கம் வியாசார்பாடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்,
இது பெரிய பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இது எல்லாமே சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டினுடைய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரலும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடன் கொடுக்கும் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை, ஏழை எளிய அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை அவர்கள் அறிவியல் ரீதியாக இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வர்ற 5 வருஷத்திற்கு 50,000 அரசு பள்ளிகளில் அடல் டிங்கரிங் லேப், அதாவது அடல் டிங்கரிங் லேப் என்ற அந்த லேபை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்கள் படிக்கின்ற அரசு பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துவதோடு இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு மிக முக்கியமாக கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல் கிராமப்புறங்களில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களை பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுப்பதற்கு இந்த பட்ஜெட்டானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய விவசாயிகளினுடைய நலனில் எடுத்தால் கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6,000 ரூபாய் 3 தவணையாக விவசாயிகளுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா விவசாயிகள் இப்போ கடன் வாங்கக்கூடாது, விவசாயிகள் போய் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அது மாதிரி அவர்களுக்கு ஏற்கனவே அந்த கொடுத்து கொண்டிருக்கின்ற இதில் இப்போ 100 மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாயத்தை மேம்படுத்துகின்றதில் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் தன் தானியா திட்டத்தின் கீழே ஊக்குவிப்பதற்கான திட்டத்தை நம்மளுடைய நிதி அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு கடன் அட்டை 3 லட்சம் ரூபாய் இருந்தது, 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய். இது யாருக்கு பொருந்தும்? விவசாயிகள், நம்மளுடைய சென்னை பகுதியில் இருக்கிற மீனவர்கள், அதே மாதிரி ஒரு பால் வளர்க்க இருக்கின்ற அவர்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். நான் போய் மீனவர் அப்படின்ற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். 3 லட்சமாக இருந்த கிசான் கிரெடிட் கார்டனுடைய அட்டையினுடைய அந்த லிமிட் வரம்பை 5 லட்சம் ரூபாயாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இதனால் அதிகமான நம்மளுடைய மீனவர்களும் பால்வளத்துறையில் ஈடுபட்டிருக்கின்ற சகோதரர்களுக்கும் சின்ன சின்ன விவசாயிகளுக்கும் இந்த நிதியானது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, கடல்சார் வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, ரயில்வே 2014க்கு முன்னாடி 2009லிருந்து 2014 அந்த 5 வருஷத்துக்கு ரயில்வேக்கு அப்போ யார் இருந்த ஆட்சியில்? தமிழ்நாட்டுக்கு நான் ஒதுக்குறது சொல்ல வர்றேன். அப்போ ஆட்சியில் இருந்தது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த 5 வருஷத்துக்கு ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 600 கோடி ரூபாய். 5 வருஷத்துக்கு ரயில்வே துறைக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி வெறும் 600 கோடி ரூபாய். வெறும் 800 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டில் மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை 6,628 கோடி ரூபாய். ரயில்வே துறைக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் ரயில்வே துறை அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய நிதி அமைச்சர் அவர்களும் நமக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 7% நமக்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 2014லிருந்து இப்போ வரல இந்த 10 வருஷத்தில் மட்டுமே 2242 கிலோமீட்டருக்கு ரயில் பாதையானது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில் பாதையானது மின்மயமாகப்பட்டிருக்கிறது. அது 22 ரயில் பாதை திட்டங்கள் ஏற்கனவே பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூரில் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாயில் ஒரு விமான நிலையம் எப்படி மிகப்பெரிய ஒரு 1000 கோடி ரூபாயில் 2000 கோடி ரூபாயில் நாம் உருவாக்குறோமோ அதே அளவில் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாயில் நம்மளுடைய சென்னையினுடைய எக்மார்னுடைய ரயில்வே ஸ்டேஷனை நாம் உயர்த்தி கொண்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய். அதே மாதிரி சென்னை, எழும்பூர், மதுரை, ராமேஸ்வரம் இந்த 5 ரயில் முக்கியமான, கன்னியாகுமரி இந்த 5 முக்கியமான ரயில் நிலையங்களை
மேம்படுத்துவதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1900 கோடி ரூபாய் நம்மளுடைய நிதியிலிருந்து ஒதுக்கி இந்த ரயில்வே நிலையங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அமிர்த் பாரத் திட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே 77 ரயில் நிலையங்களை கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த ரயில் நிலையங்களை தலை சிறந்த ரயில் நிலையங்களாக சர்வதேச தளத்தில் ரயில் நிலையங்களாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்களை அதிகமாக சேர்த்துவதற்கான நடைமுறையானது கொண்டு வந்திருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பம் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஆய்வை மேற்கொள்வதற்கு நம்மளுடைய இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரத்தில் ஒரு ஏஐ உருவாக்குவதற்காக 500 கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல் சுகாதாரத்துறை நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு யாருக்கு புற்றுநோய் வருதுன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நம்மளை எல்லாம் காப்பதற்காக ஒரு 36 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முழுமையாக சுங்க வரியை நிறுத்தி சுங்க வரியை ரத்து செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும். அதே போல் வர்ற அடுத்த 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு புற்றுநோய் சிகிச்சை மையங்களை உருவாக்கப்படும் என்ற நம்மளுடைய பட்ஜெட்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம எல்லாம் சென்னையில் இருக்கிறோம். சென்னை மாதிரி நகரம், பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிறது. இந்த நகரங்களினுடைய குடிநீர் மேம்பாட்டுக்கும் தூய்மை பணிகளுக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை இந்த பட்ஜெட்டில் நாம் ஒதுக்கி இருக்கிறோம். சகோதரர்களை, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாம் இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக, இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம், நான் சொன்ன ஆரம்பத்திலே 2047க்கான பட்ஜெட் 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய நாடு என்னவா இருக்கணும்? வல்லரசு நாடாக இருக்கணும். அதை நோக்கி இந்த பட்ஜெட்டை நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் நம்மளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக நம்மளுடைய சென்னை விமான நிலையத்துக்கு 1260 கோடி ரூபாய் நிதியில் நம்மளுடைய சென்னை விமான நிலையத்தினுடைய நுழைவாய்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி விமான நிலையத்தை 1100 கோடி ரூபாயில் நம்ம திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிக்கப்பட்ட விமான நிலையமாக கொண்டு வந்திருக்கோம். பிரதமரினுடைய வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் இந்தியா முழுவதும் 3 கோடி பேருக்கு ஏற்கனவே கட்டி கொடுத்தாச்சு. இன்னும் 5 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இந்த வீடுகளினுடைய பேர் யார் பேரில் இருக்கும்? இந்த வீட்டினுடைய பேர் யார் பேரில் இருக்கும்? பட்டா யார் பேரில் இருக்கும்? உங்கள் அக்கா பேர்லேயும் அம்மா பேர்லேயும் இருக்கும். ஏன்னா இந்த வீடு என்பது ஒவ்வொருவருடைய கனவு, ஒவ்வொருவருடைய லட்சியம். அந்த வீட்டை நமக்காக நம்மளுடைய பிரதமர், நம்மளுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த ரோடு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கிறது. நம்ம இங்கேருந்து மதுரவாயிலிருந்து போர்ட்டு துறைமுகம் வரலும் போகணுன்னா எவ்வளோ சிரமம். இந்தியாவிலேயே டபுள் டக்கர் பாலம் நம்மளுடைய மதுரவாயிலிருந்து துறைமுகத்திற்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு அந்த மேம்பால பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் சென்னை, கோயம்புத்தூர், ஓசூர், சேலம், திருச்சி இந்த பகுதியிலெல்லாம் மிக முக்கியமான பணிகள் நடைபெற்று இருக்கிறது. இதையெல்லாம் விட இன்றைக்கு ஒரு மிக முக்கிய தொழிலாக ஜவுளித்துறை இருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் 7 ஜவுளி பூங்காக்கள் கொடுத்தார். 7 இந்தியா முழுவதும் கொடுத்தார். அதில் முதல் பூங்கா கொடுத்தது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு PM மித்ரா பார்க், 20 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, 70,000 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் அந்த ஜவுளி பூங்காவில் அமையும். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் 9 ரயில் பாதைகள், புதிதாக ரயில் பாதைகள் கொடுத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கு. திண்டிவனம் திருவண்ணாமலை, திண்டிவனம் நகரி, செங்கல்பட்டு கடலூர், ஈரோடு பழனி, இப்படி 9 ரயில் பாதைகள் கிட்டத்தட்ட இதுக்காக ஆரம்பகட்ட பணிக்காக 1000 கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். 2014 இப்போ முதல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 618 உயர்மட்ட ரயில் பாலங்களும் நம்மளுடைய பேசின் பிரிட்ஜ் பாலம் பார்த்தீங்க. எவ்வளோ நாளாக நம்ம பேசின் பிரிட்ஜ் பாலம் கட்டாமல் இருந்தோம். இப்போது பேசின் பிரிட்ஜ் வினோஜ் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, அது எவ்வளோ சீக்கிரமாக முடித்து நம்ம அந்த பேசின் பிரிட்ஜ் பாலத்தை நமக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஜன்னோசதி மருந்துகள் மூலமாக மருந்துகளும் சானிட்டரி நாப்கின்களும் கொடுக்கப்படுகிறது.
தாய்மொழி கல்வி சொன்னார், எப்படி வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று. நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கை மூலியமாக தாய்மொழி கல்வி ஊக்குவிக்கப்படுகிறது. நம்ம இந்த 2014 இந்த 10 வருஷத்தில் மட்டுமே புதிதாக 390 பல்கலைக்கழகங்களும் 15 எய்ம்ஸ் காலேஜ்களும் 225 மருத்துவக் கல்லூரிகளையும் நாம் கொடுத்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சாதனையாக. அதே போல் நாம் இளைஞர்களை அதிகமாக அவர்களை ஊக்குப்படுத்தி இராணுவத்திற்கு அவர்களை கொண்டு சேர்த்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அக்னிபாத் என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாம் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு, இங்கே இருக்கிற தெருவோர வியாபாரிகள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் முன்னாடி போனால் கந்துக்கடிக்காரன் போவான், சாயந்தரம் 1000 ரூபா கொடுத்துட்டு, சரி 1000 ரூபா நீங்கள் கொடுக்கணும், 90 ரூபா 900 ரூபா எடுத்துக்குவான், இல்லை 900 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாய் வசூல் பண்ணுவான். இந்த இழிநிலையை போக வேண்டும். இதிலிருந்து அனைத்து வியாபாரிகளும், நடைபாதை வியாபாரிகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் PM சுயநிதி திட்டம் தெருவோர வியாபாரிகளுக்காக கொடுத்து கிட்டத்தட்ட 35 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் அவர்கள் பயன்பெறும் விதத்தில் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் நம்மளுடைய வந்தே பாரத் ரயில் நிலையங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் 6 மணி நேரத்தில் போகிறோம், சென்னைக்கு திருநெல்வேலிக்கு 6 மணி நேரத்தில் போகிறோம், சென்னைக்கும் திருச்சிக்கும் 4 மணி நேரத்தில் போகிறோம். இப்படி வந்தே பாரத் ரயில்கள். இந்த வந்தே பாரத் ரயிலினுடைய சிறப்பு என்ன? இந்த வந்தே பாரத் ரயிலினுடைய சிறப்பு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற இந்த வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே, சுயசார்பு பாரதத்தின் கீழே தயாரிக்கப்படுகின்ற இந்த ICF ரயில் பெட்டிகள் இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்திற்கு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், வரப்பிரசாதமான பட்ஜெட்டை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, இப்போ நாம் பட்ஜெட்டை பற்றி பார்த்தோம். தமிழ்நாடை பற்றி கொஞ்சம் பேசிட்டா வேண்டாமா? அப்போ திமுகவை பற்றி பேசாமல் போனால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பேசணும் இல்லையா? சகோதரர்களே, இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு வரலும் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த நாள் முதல் மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள். வந்தோடனே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, அதே போல் வீட்டுக்கான வரியை உயர்த்தி இருக்கிறது. ஒரு சாதாரண மக்கள் ஒரு வீடு வாங்க முடியும்னா அதுக்கான அந்த கைட்லைன் வேல்யூ உயர்வு. இப்படி அவர்கள் வந்த உடனேயே திமுக அவர்கள் கொள்ளையடிக்கின்ற ஒரே நோக்கத்தோடு அனைத்து சுமையையும் யார் தலையில் கொடுத்துருக்கிறா? மக்கள் தலையில் கொடுத்தாச்சு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போலி வேஷம் போட்டு விலைவாசியை குறைப்போம்னு சொன்னாங்க, விலைவாசியை குறைக்கல. தாய்மார்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் 1000 ரூபா நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தல் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே தகுதியானவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் நாங்கள் கொடுப்போம், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் விட நம்மளுடைய தாய்மார்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக அரசாங்கம் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. யார் வச்சிருக்கிறா? முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்குலைந்து போயிருக்கிறது. குற்றங்கள் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய தாய்மார்கள் தனியாக போகணுன்னே பயப்படுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஒரு பாலியல் துன்புறத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை, அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதை மூடி மறைக்க பார்த்து பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சினால் அது வெளி உலகத்திற்கு அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய நீதியை பெற்றுக் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. திருச்சி மணப்பாறையில் 4 வயசு குழந்தை, 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, 4ஆம் வயசு இல்லை 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை பாலியல் துன்புறுத்தல். கோவையில் மேட்டுப்பாளையத்தில் 15 வயசு மாணவியை கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவங்க பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் விட ட்ரெயினில் போன ஒரு கர்ப்பிணி பெண்ணை ட்ரெயின்லேருந்து தள்ளிவிட்டு
அந்த குழந்தையும் எந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடுல நம்மளுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சகோதரர்களே, பெண்களுக்கு தான் எப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுகவினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவருடைய மனைவியே போய் வெட்டி கொள்கிறான். திமுக காரனுக்கே அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, நமக்கு எங்கே கொடுக்க போகிறாங்க? எந்த அளவுக்கு இது நாம் சிந்திக்க வேண்டிய நேரம், சிந்திக்க வேண்டிய தருணம். இந்த போலி திராவிட மாடல் அரசாங்கம் தமிழக மக்களை இன்றைக்கு பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். பட்டியலின மக்களுக்கு எடுத்துக்கோங்க, வேங்கை வயசில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. நாகரிக சமுதாயத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சம்பவம். இந்த வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்தார்கள். அதில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ கடைசியாக அவர்களையே குற்றவாளிகளாக்கி ஒரு மிகப்பெரிய அநீதியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போலி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் புல்லட் ஓட்டினான்ற காரணத்திற்காக ஒரு இளைஞரை அவருடைய கையை வெட்டி இருக்கிறார்கள். சாராயம் கள்ளக்குறிச்சியில் போன வருஷம் பார்த்தோம், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மக்களை அவர்கள் அந்த சாராயத்தினால் கிட்டத்தட்ட அவர்கள் நாம் பலி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை காட்டுகிறது. அவங்க திமுக என்ன சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வாக்குறுதி சொன்னாங்க. நாங்கள் 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க எல்லா சகோதரிகளுக்கும். ஆனால் 1000 ரூபா அதுக்கு பிறகு நாங்கள் தகுதியானவர்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க பொங்கல் தொகுப்பு 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பொங்கல் தொகுப்பும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கறதில்ல, வெறும் கரும்பு மட்டும் கொடுத்து இந்த வருஷம் இதுதான் இப்போ பொங்கல் தொகுப்பு, இதுதான் பொங்கல், நீங்கள் ஏமாத்துங்க. இதுதான் திமுகனுடைய மாயாஜால வேலைகள். மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 யாரு? திமுகனா ஏமாற்று, திமுகனா திருட்டு, திமுகனா ஊழல். இப்போ திமுகனா நம்ம சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை திமுகவானது இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அதே மாதிரி கனிம வள கொள்ளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான கனிமத்தை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கமானது இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே எல்லாமே என்ன விடியல் பயணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பயணத்தில் அக்கா சரி ஏதாவது பஸ் வரும்னு போய் பார்த்தா பஸ்ஸே வர்றதில்லை. 2 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தால் கூட அந்த பஸ் வர்றதில்லை. அப்புறம் வேறு லக்ஸூரியஸ் பஸ் என்ன அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் என்ன போட்டு நீங்கள் அந்த பஸ்ஸில் 5 ரூபாய்க்கு போக வேண்டிய பஸ்ஸில் 25 ரூபா 30 ரூபாய் கொடுத்து இங்கேருந்து அண்ணா நகர் ஆர்ச் வரலும் போகணுன்னா 30 ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த விடியாத அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, வருகிற 2026 நமக்கு ஒரு மிக முக்கியமான வருடம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி 3வது முறை மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அங்கு நடத்தியிருக்கிறார்களோ, நாம் தமிழகத்தில் 2026 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அதுவரையிலும் நமக்கு ஓய்வில்லை. நாம் அதுவரையிலும் கடுமையாக உழைக்க வேண்டும் என உங்களிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.